நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற தில்லை எம்பலம் சொல்லக்கூடிய நடராஜர் ஆலயத்தில் தான் இருக்கோம். தில்லை நடராஜர் ஆலயம் சிதம்பரம் என்று பெயரும் உண்டு இருக்கு. இந்த தில்லை நடராஜருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. தில்லை கூத்தன் அப்படின்னு பல பேர்கள் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். இதான் ராஜகோபுரம், கிழக்கு கோபுரம் தான். இந்த கிழக்கு கோபுரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. கிழக்கு நுழைவாயில் சொல்லக்கூடிய கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக அந்த கோபுரம் இருக்கு பாருங்க. இந்த கோபுரத்து வழியாகத்தான் மாணிக்க வாசகர் பெருமான் வந்தார். இங்கே 4 சமயக்குறவர்கள் சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள் இருக்காங்களே, அதில் 4 சிறப்பு வாய்ந்தவர்கள். அந்த 4 வாயில் வழியாக வந்திருக்காங்க. இந்த கிழக்கு கோபுரம் வாயில் வழியாக வந்தவர் தான் மாணிக்க வாசகர் பெருமான். இந்த கோபுரத்தை பாருங்க, இங்க பாருங்க சுதைச்சிருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. தில்லை நடராஜர், சிவகாம சுந்தரி, முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, அதே ஊர்த்தாண்டவராக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. இங்க ஊர்த்தாண்டவராக காட்சி கொடுக்குறாரு. பக்கத்துல பாருங்க தில்லைக்காளியோட சிலை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம் கூட, சிறப்பு வாய்ந்த ஆலயமும் கூட. அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை தரிசனம் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்க சுதை சிற்பம். இந்த ராஜகோபுரத்தில் இருக்க சிற்பங்களை பாருங்களேன், எவ்வளவு விசித்திரமாக காணப்படுது. சுவாமி அம்பாள் எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த பக்கத்துல சுவாமியும் அம்பாளும் அங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமான இருக்கு. அந்த கலைநயமிக்க மண்டபமா, அந்த மண்டபத்துல எப்படிலாம் அந்த வடிவமைப்பு இருக்கோ அந்த மண்டபம் இந்த ராஜகோபுரத்துலையும் பார்க்க முடியுது. ரொம்ப கலைநயம் மிக்க மண்டபமாக, கோபுரமாக இருக்கு. மண்டபத்துல என்னென்னலாம் அந்த சிற்பங்கள் இருக்கோ அந்த சிற்பங்கள் பூரா அந்த கோபுரத்துல வடிவமைச்சிருக்காங்க. இதுல 4 கோபுரங்கள் இருக்கு. 4 கோபுரம் இருக்கு, தெப்பம் இருக்கு. ஒவ்வொரு கோபுரத்து வழியாக ஒவ்வொருத்தர் வந்திருக்கிறாங்க. இப்ப கிழக்கு கோபுரத்து வழியாக மாணிக்க வாசகர் பெருமான் இந்த வழியாக வந்துதான் சிதம்பரம் நடராஜரை வணங்கிட்டு போயிருக்காரு. சிதம்பரத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. இங்க சிதம்பர ரகசியம்னு கூட சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சப்த சுரங்கள்னு சொல்லக்கூடிய 7 சுரங்கள், இந்த 7 படி மேல ஏறி அந்த வில்வ மாலை இங்க இருக்கும். சிவபெருமான், சிவகாம சுந்தரி 3 பேர் வரிசையா இருப்பாங்க. அதை வழிபடுவது தான் சிதம்பர ரகசியம். அந்த வில்வ மாலை தொங்கப்பட்டிருக்கும். இன்னும் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, வெட்டவெளி ரகசியம். வெட்டவெளி, இறைவன் எங்கும் நிறைந்தவர், எங்கும் நிறைந்த ஏகாந்த ரூபமாக இருக்கக்கூடியவர். இதுதான் நடராஜருடைய சன்னதி, கிழக்கு கோபுர சன்னதி. இந்த பாருங்க, நிறைய படங்கள்லாம் இருக்கு பாருங்க. தாமரை பூவோட எப்படி இருக்குன்னு பாருங்க. தாமரை பூ அதுல வடிவமைச்சிருக்காங்க. மேல நடராஜர் இருக்காரு பாருங்க. இங்க பதஞ்சலி முனிவர் இங்க சிவசமாதி ஆகியிருக்காரு. அதனால இங்க ஒரு சிறப்பு உண்டு. வாங்க நம்ம அப்படியே இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி பார்த்துட்டு வரலாம். கோவில் பிரகாரத்தை சுத்தி பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, இது எப்படி அந்த மதில் சுவர், சுற்றுச்சுவரை பாருங்க. உள்பிரகாரம், இது உள்பிரகாரத்துல நம்ம இருக்கோம். அப்போ உள்பிரகாரம் சிறப்பாக இருக்கு. இன்னைக்கு லீவு நாள், மற்ற விடுமுறை நாட்கள்லாம் கோயிலில் ரொம்ப கூட்டம் இருக்கும், விசேஷமாக தான் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு நம்ம யதார்த்தமாக வந்தோம் கோவிலுக்கு. நல்லா பாருங்க, ஒரு அலாரி மரத்துல இது ஹைபிரட் அலாரி நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இது அலாரிப்பு சொல்லுவாங்க. இருக்கு பாருங்க, நிறைய உள்ள மரங்கள் வச்சிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். கற்களை கொண்டு எவ்வளவு நேர்த்தியாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க. நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. தண்ணி வர்றதுக்கு எவ்வளவு அந்த வழிகள் கூட எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. மேல இருக்க தண்ணி வர்றதுக்கு வழிகள் எப்படி அமைச்சிருக்காங்க. அது மேல சிற்பக்கலை, எவ்வளவு நுண்ணிய சிற்பக்கலை வேலைகள் நிறைய இருக்கு பாருங்க. அது மேல் பக்கத்துல வாங்க அப்படியே போவோம். இது பாருங்க, வெளிப்புறத்துல பார்க்கும்போது இந்த மடப்பள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மடப்பள்ளி. அந்த மேல புகைப்பொக்கி கூட அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த புகைப்பொக்கி அப்படி அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். இங்க நல்லா எப்படி சொல்றதுன்னா, சிவபெருமான் இங்க வெட்டவெளி ரகசியமாக, அதாவது எங்கும் நிறைந்த ஏகாந்த ஸ்வரூபமாக சிவபெருமான் விளங்குகிறார். இங்க வெட்டவெளியாகத்தான் இருப்பார். உச்சிக்கால பூஜை முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. நாங்களும் உச்சிக்கால பூஜை பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படியே நம்ம பார்த்துட்டு போவோம்.
நடராஜர் கோவிலில் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு முறையாவது நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம காலம் முடிவதற்குள் நடராஜரை தரிசனம் பண்ணுவது ஒவ்வொரு அடியார்களுக்கும் சிறப்பு மிகுந்தது. எல்லா அடியார் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நடராஜரை தரிசனம் பண்ணணும். ஏன்னா இந்த நடராஜர் வந்து எப்படின்னா நடனம் ஆடக்கூடிய வடிவத்தில் இங்கே அமைஞ்சிருப்பாங்க. அதாவது உலகத்தின் மையப்புள்ளியே இங்கே தான் இருக்குது. இவர் இந்திரன் வந்து யானை மேலே, வெள்ளை யானை மேலே இருக்காரு. இந்த மடப்பள்ளியில் அப்படி கூட ஜன்னல்கள்லாம் அப்படி கல்லை வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த புகை போகிறதுக்காக புகை போக்கியெல்லாம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் சிவபெருமானுக்கு அன்றாடம் அந்த நடராஜருக்கு நெய்வேத்தியமாகப்பட்டு தயாராகி வருது. அடுத்து நம்ம பார்ப்பது தெற்கு கோபுரம். இந்த பிறகு வெளிப்பக்க சுவரை பாருங்க, எவ்வளோ அழகாக அந்த இது அமைச்சிருக்காங்க பாருங்க. கல், அதுக்கு மேலே சுதை கொண்டு அமைச்சிருக்காங்க. சுதை சிற்பம்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கு கலைநயமான வேலைப்பாடுகளை பாருங்க, எவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்க. இங்கே இருக்கிற அந்த விமானங்களோட அமைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கோவில் அமைக்கப்பட்ட விமானங்களோட அமைப்பு விசித்திரமாக வித்தியாசமாக இருக்குது. நம்ம அடுத்த பார்க்க தெற்கு கோபுரம். இந்த கோபுரத்து வழியாகத்தான் ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்காரு. அதை பார்க்கலாம் வாங்க. திருஞான சம்பந்த பெருமான் அவர் இந்த தெற்கு கோபுரத்து வழியாக தான் வந்திருக்காரு. பாருங்க, அந்த மேலே இருக்க கூரைகள் வித்தியாசமா இருக்கு பாருங்க. 3 கலசங்கள். இங்க வந்து பொன்னால் மேயப்பட்ட பொண்ணு ஓடுகளால் மேயப்பட்ட மாடங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு மாடத்தை தான் பார்க்குறாங்க. வெளியே தெரியுது பாருங்க. உள்ள நம்ம போய் எடுக்க முடியாது. இந்த ஒரு மாடம் இருக்கு பார்த்தீங்களா, பொன்னால் மேயப்பட்ட ஒரு மாடம். பொன் ஓடுகளாலும் தங்க ஆணிகளை கொண்டு இது பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு நேர்த்தி அழகா அந்த சுவர வடிவம் வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான பலிபீடத்தை காமிக்க போறேன். இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. பலிபீடம் அந்தியும் இருக்காரு, பலிபீடம் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பலிபீடம் பாருங்க. கோபுரம் மாதிரி பலிபீடம். மேல பாத்தீங்களா பலிபீடத்தை, ரொம்ப பெரிய பலிபீடம் அமைச்சிருக்காங்க. இங்க தெற்கு கோபுரம். தெற்கு கோபுரம். இந்த கோபுரத்து வழியாகத்தான் திருஞான சம்பந்தர் வந்தார். அதுக்காக அங்கே அவருக்கு ஒரு சுதை சிற்பம் வச்சுருப்பாங்க. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய இருக்குது. இங்கே முருகப்பெருமான் ஆலயம் கூட பக்கத்தில் இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ சிற்பக்கலை மிகுந்த கோபுரமாக இருக்கு. இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, சுவாமி அம்மனும் அந்த பக்கம் இருக்காங்க. இங்க பேருக்கு மேல பாருங்க துவாரபாலகர்கள் இருக்காங்க. கீழே ஒரு துவாரபாலகர் இருக்காரு பாருங்க. அப்படியே பாருங்க எவ்வளவு கலைநயமா உருவாக்கியிருக்காங்கன்னா. அங்க பாருங்க அம்பாளும் சுவாமி இருக்காங்க. அங்க லிங்கோத்பவர் இருக்காரு. லிங்கோத்பவர் அங்க வந்து மன்மதன் இருக்காரு. லாஸ்டா வந்து மன்மதன் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்மனை தாரவார்த்தை கொடுக்குறது போல ஒரு சிற்பம் இருக்கா, நான் மறைஞ்சிருக்குது. வாங்க இதை பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம். இந்த கோபுரத்தை பாருங்களேன். இந்த கோபுரத்துக்கு உள்ள அமைப்பு எவ்வளோ அழகாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருப்பாங்க. சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் இருக்கும். எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பத்தையும் நேர்த்தியாக, இதுதான் அரை அடி தான் வரும் பாருங்களேன். அரை அடி ஒரு 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 இதளவு தான் இருக்கு. ஆனால் சிற்பங்கள்லாம் ரொம்ப நேர்த்தி. அதில் இருக்க போட்டிருக்க ஆடைகள்லேருந்து வடிவமைப்பு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலைநயமாக இருக்குது. இதில் வந்து பரதக்கலையை முன்னிறுத்தி செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி பரதக்கலைகள் ஒவ்வொன்றிலையும் ஒன்று இருக்குது, பார்க்க முடியுது. இங்க பாருங்க அழகாக பூரா அப்படியே ஒரே கல்ல தான் செதுக்கி எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாறைகளை வெட்டி அதில் செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பரதநாட்டியத்துடைய அந்த வடிவமைப்பு, அந்த முத்திரைகள்னு சொல்லுவாங்க, அந்த முத்திரைகள்ல அதில் வடிவமைக்கப்பட்டு. இப்படி போய் போகலாமா, இப்படி போய் போகலாம். இதான் திருஞான சம்பந்தர் வந்த வழி.
இது வழியாக தான் வந்திருக்காரு. அதுக்காக சுதை சிற்பம் கூட அங்கே வச்சுருக்காங்க. ஞானசம்பந்தர் பெருமான் வந்த வழி. இங்கே பாருங்க, இங்கேயும் ஃபுல்லாக சிற்பக்கலை இருக்குது. இங்கே பாருங்க, காலபைரவர் இருக்கார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க காலபைரவர். இந்த பக்கம் துர்க்கை இருக்காங்க, விஷ்ணு துர்க்கை. சங்கம் மட்டும் இருக்கு, ஆனால் அது செதலம் அடைஞ்சிருக்கு. இது தெற்கு கோபுரம். இங்க 2 நந்தி இருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்க, மேல் பகுதியில் பாருங்க எவ்வளவு சிற்பங்கள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டு பாருங்க. சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் நுணுக்கமாக செதுக்கி எடுத்துருக்காங்க. தெற்கு கோபுரத்துக்கு மேலதான் இருக்கு. இங்க இருக்கிற சிற்பங்கள்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க ஒவ்வொரு விசித்திரமா இருக்கு. தெற்கு கோபுரத்துலேருந்து பாருங்களேன், அழகாக அந்த பொன்னால் மேயப்பட்ட அந்த கூரை தெரிஞ்சு பாருங்க. வாங்க அப்படியே நம்ம இப்போ கிழக்கு கோபுரம் முடிச்சு தெற்கு கோபுரம் முடிச்சு இப்போ நம்ம அடுத்து மேற்கு கோபுரம் போவோம். மேற்கு கோபுரத்து வழியாக போவோம். இங்கே பாருங்க, தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ஆலயம் தனியாக எழுப்பியிருக்காங்க. ஆலயம் எழுப்பி கோபுரம்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதில் பாருங்க, அதில் மேலே இருக்கிற சுதை சிற்பத்தை பாருங்க, தட்சிணாமூர்த்தி எப்படி அமர்ந்திருக்காரு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. வாங்க நம்ம அப்படியே போவோம். அப்படியே பாருங்க, இங்கே வந்து பாருங்க நந்தி, ஒரு மிக பிரம்மாண்டமான நந்தி இருக்கு, அதையும் பார்ப்போம். இங்கே பிரம்மாண்டமான நந்தியை பார்க்க போகிறோம். இந்த பலிபீடம் பாருங்க, பிரம்மாண்டமாக முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கு. பலிபீடம் சுற்றி எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, பிரம்மாண்டமான நந்தி, சுதையில் செய்யப்பட்ட நந்தி, சுதையில செஞ்சிருக்காங்க. தனியாக ஒரு மண்டபம் அமைச்சு நந்தி இருக்கு. நந்தி சுத்தி பார்க்கலாம். அப்படி இங்க அமைச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குவாங்க நந்தி. இங்க ஒரு பலிபீடம் இருக்கு. நந்தியை பாருங்க, சுதையில செஞ்சிருக்காங்க. இங்க ஒரு பலிபீடமும் நம்ம பார்க்க முடியுது. எனக்கு தூண்கள் அமைப்பெல்லாம் பார்க்க விசித்திரமா இருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு தூண்களோட அமைப்பும் ஒவ்வொரு கலரா இருக்கு பாருங்க. இது ஒரு கலர்ல இருக்கு, அது ஒரு கருப்பு கலர்ல இருக்கு. பார்க்க வித்தியாசமா, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு போல. கீழே பாருங்க எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு பாருங்களேன். கீழ்பக்கம்னா நிறைய சிற்பங்கள் நம்ம பார்க்க முடியும். இந்த நடராஜர் ஆலயம் வந்து யாரால் அமைக்கப்பட்டதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பழமையானது இந்த நடராஜர் ஆலயம். இப்போ நம்ம நந்தியும் பார்த்துட்டோம், பலிபீடம் பார்த்து தட்சிணாமூர்த்தி பார்த்து வந்திருக்கோம். இங்கே முருகனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு பாருங்க. முருகனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு விநாயகருக்கு ஒரு ஆலயம், பெரிய விநாயகர், அற்புதமாக இருக்கு. அந்த கோபுரத்தோட அமைப்பு பாருங்க, 3 கலசங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. விநாயகர், பிரம்மாண்டமான விநாயகர், முக்குருணி விநாயகர். அதாவது நம்ம மீனாட்சியம் கோயிலில் பார்த்துற முக்குருணி விநாயகர், இங்கேயும் விநாயகர் இருக்கிறாரு. மேலே பாருங்க எவ்வளோ சுதை சிற்பங்கள் இருக்கு பாருங்க. நடராஜர், சிவகாம சுந்தரி இருக்காங்க பாருங்க. இங்கே யமனுடைய இது இங்கே பாருங்க, யமதர்ம மகாராஜாவுக்கு ஒரு சுதை சிற்பம் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த எருமை வாகனத்தில் இருக்காது யமதர்ம மகாராஜா சுதை சிற்பம். இவருக்கு பொன்னால் மேயப்பட்ட அந்த ஓடு வெயில் கம்மியாக இருக்காது, ஆனால் இருந்தாலும் தகத்தக மின்னுது. வாங்க நம்ம அடுத்து போவோம். இப்போ நம்ம மேற்கு நுழைவாயில் வாயிலுக்கு போகிறோம். வாங்க மேற்கு நுழைவாயில் போகலாம். பாருங்க, அத்தி மரம்லாம் இருக்குது பாருங்க.
அத்தி மரம் கீழே காய்களை பாருங்க எவ்வளோ இருக்குது. அத்தி காய்கள் இலையை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சாப்பிட்ற சைஸுக்கு இருக்கு இலை. மேற்கு கோபுரம் நுழைவாயிலுக்கு வரப்போகிறோம். அப்படியே நம்ம பார்த்துட்டு வரோம். இங்கே மேலே பாருங்கள் கல்லால் செய்யப்பட்ட நந்திகள் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிற்பத்தை பார்க்குறோம். சிற்பங்கள் எவ்வளோ அழகாக நுணுப்பமாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம மேற்கு நுழைவாயில் வந்துட்டோம். இந்த மேற்கு நுழைவாயில இது கோபுரம் பார்த்தீங்கன்னா உயரமாக தான் இருக்குது, அமைஞ்சிருக்கு. இது வழி தான் திருநாவுக்கரசர் வந்தாராம். இப்போ அதையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பாருங்கள் இங்கே முருகனோட சிற்பம் ரொம்ப விசித்திரமாகவும் அழகாகவும் இருக்குங்க. முருகன் வந்து மயில் மேலே ஏறி உட்காந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே இந்திரனோட சிற்பம்லாம் இருக்குது. யானை அதெல்லாம் செதஞ்சு போச்சு. நிறைய சிற்பங்கள் இதில் இருக்குது பாருங்கள். முருகனோட சிற்பத்தருங்க வெற்றி வேலர் மயில் மேலே அப்படி உட்காந்துருக்காங்க. எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு பார்த்ததில்ல. இங்கே இருக்குது சிதம்பரத்தில். இங்கே வந்து பாருங்களேன், பெருமாள் கருட வாகனத்து மேலே இருக்காரு பாருங்க. அது அகத்தியர் இருக்காரு. இங்கே பாருங்க இங்கே ஒரு இது பார்க்குறோம். நம்ம சூரியனை பார்க்குறோம். சூரியன் வந்து அந்த ரதத்தில் ஏறி வர்றாரு. ரொம்ப விசித்திரமாக இருக்குது. விசித்திரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோவிலில் போட்டுற நேரம் ஆயிடுச்சு, அதனால் போட்டுறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கிழக்கு கோபுரத்தில் பாருங்க ஒரு கல்வெட்டு காணப்படுது. இந்த கல்வெட்டு பெரிய கல்வெட்டு வச்சுருக்காங்க இங்கே. இந்த வழியாகத்தான் திருநாவுக்கரசர் வந்த வழி. திருநாவுக்கரசர் வழியாக வந்தார். இங்கே பாருங்கள் அந்த சிற்பத்தை பார்க்க முடியும். மேற்கு கோபுரத்து வழியாக தான் திருநாவுக்கரசர் வந்தார். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் இருக்கு. இது கல்வெட்டு எப்படி காணப்படுது. இப்போ அடுத்து நம்ம வடக்கு கோபுரம் பார்க்க போகிறோம். வடக்கு கோபுரம் இங்கே எவ்வளோ சுதைச்சிற்பங்கள் இருக்கு பாருங்க. மேலே முருகன் இருக்காரு, அம்மன் இருக்காங்க, ராஜர் இருக்காரு, விநாயகர் இருக்காருங்க. அந்த மண்டபம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கோயிலில் நடசாத்த நேரம் ஆயிடுச்சு. உச்சிக்கால பூஜை முடிஞ்சோம், நடசாத்த நேரமாச்சு. அதனால் நம்மளும் வேகமாக தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நந்தவனம் இருக்குது பாருங்க. உள்ள நந்தவனத்தில் பல வகையான பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே இருக்க ஒரு விமானத்தை பாருங்கள், வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இங்கே விமானங்கள் விசித்திரமான விமானங்களாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து 7 சுரங்கள் படி இருக்கும். அது மேலே ஏறினாதான் திருச்சிற்றம்பலம் சொல்லக்கூடியதே இந்த ஊர் பேர், பழைய ஊர் பேருன்றாங்க. அந்த 7 சுரங்கள் படி மேலே ஏறி தான் சிவபெருமானை பார்க்கணும். இங்கே வந்து 7 படிகள் இருக்கு உள்ள கோயிலுக்குள்ள. அந்த 7 படிகள் மேலே ஏறி தான் சிதம்பரம் நடராஜர் தரிசிக்கணும். அந்த 7 படிகள் 7 சுரங்களாக சொல்லப்படுது. இங்கே வந்து என்னென்னா வெட்ட வழியாக இருக்கார் இறைவன், ஏகாந்த ரூபமாக எல்லாம் நிறைந்த எகிலும் பரம்பொருளாக இங்கே இறைவன் விளங்கிக்கிட்டு இருக்கார். இது நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, இதுதான் கோயிலுக்கு குளம். கோயிலுக்கு குளத்தை பார்க்குறோம். கோயில் கூட்ட போகிறாங்க. சிவகாம சுந்தரியோட சன்னதிக்கு வந்துட்டோம். அது இங்கேருந்து பாருங்கள், நாங்கள் அங்கே போக நேரம் இல்லை. இதுதான் மேற்கு நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழி தான் சுந்தரர் வந்தார். சுந்தரர் வந்த வழி என்னால் அங்கே காமிக்க முடியல, நான் கோயில் பூட்டுற நேரம் ஆயிடுச்சு. இதுதான் சிவகாம சுந்தரியோட சன்னதி. இங்கே ஒரு விநாயகர் கூட இருக்கிறாரு.
வாங்க நாங்கள் இப்போ நம்ம கிழக்கு கோபுரம் போகணும். ஏன்னா அங்கே அந்த வழி தான் வந்தோம் நம்ம, அதனால் அந்த வழி போயிட்டுருக்கோம். இங்கே இந்த குளத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குளத்தை பாருங்கள், குளம் ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வாங்க நம்ம அப்படியே போவோம். அது பார்க்குறது அங்கே இருக்குது ஆயிரங்கால் மண்டபம். அப்படியே அது வழியாக போயிடலாம் வாங்க. இப்போ அதுதான் ஆயிரங்கால் மண்டபம். மீனாட்சியம்மன் கோயிலே ஆயிரங்கால் மண்டபம் பார்த்துருப்பீங்க. 1000 பில்லர் இருக்காங்க, 1000 தூண்கள் கொண்ட மண்டபம். இதான் கிழக்கு கோபுரம். இங்கே பார்த்தா அந்த கிழக்கு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? கிழக்கு கோபுரம் இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ நம்ம கோயில் போட்டுறதுனால அங்கே அந்த பக்கம்லாம் போக முடியல. ஏன்னா அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் உள்ளே வந்தோம், அந்த சாமி தரிசனம் பண்ண. இங்கே வந்து ஒரு தங்க வில்வ மாலை இருக்கும். சுவாமி நடராஜரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அம்மன் இருப்பாங்க அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து வெட்ட வழியாக இருக்கும். அங்கே வந்து தீபாராதனை காமிச்சு அந்த வில்வ மாலையை அங்கே தொங்க வச்சுருப்பாங்க. அதுதான் சிவபெருமானாக வணங்கப்படுகிறது. அதான் சிதம்பர ரகசியமும் கூட. ஆயிரங்கால் மண்டபத்தை பாருங்க. கண்டிப்பாக சிதம்பரம் வந்தால் ஒரு நாள் பத்தாது உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு. ஏன்னா சிதம்பரம் வந்து உங்களுக்கு தில்லை, இதுக்கு பேர் பழைய பேர் தில்லைன்னு சொல்லுவாங்க. தில்லை சிதம்பரம் நடராசர் ஆலயம். மேற்கு கோபுரம் தெரியுது பாருங்க, சிவகாமா சுந்தரி அம்மனோட கோயிலும் அது கூட. ஆயிரங்கால் மண்டபத்தை பார்க்குறாங்க. ஆயிரங்கால் மண்டபம். அந்த படி அங்கே இருக்க யானைகள்லாம் பாருங்க எவ்வளோ விசித்திரமாக வித்தியாசமாக இருக்கு. வாங்க அப்படியே நம்ம கிழக்கு கோபுரத்து வழியாக போயிடலாம். ஓகே, கண்டிப்பாக எல்லாரும் சிதம்பரம் வந்தீங்கன்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு 2 நாள் இங்கே கோவிலே இருந்து ஒவ்வொரு சிற்பக்கலையை ரசிச்சுட்டு நடராஜரையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். எல்லாரும் நம்ம கோயிலை பிரகாரம் சுற்றி வந்தாச்சு. சுற்றிக்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கிழக்கு கோபுரத்து வழியாக நம்ம போகிறோம். இந்த வழியாக தான் மாணிக்க வாசகர் பெருமான் வந்தார். இந்த வழியாக தான் நானும் வந்து இப்போ இந்த வழியாக தான் திருப்பி போகிறேன். இப்போ மாணிக்க வாசகருடைய அந்த சுதை சிற்பத்தை பார்த்துட்டு அப்படியே போகலாம். எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் எல்லார் வாழ்விலும் வளங்களை இறந்துட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கு பாருங்க. அற்புதமாக இருக்கு பாருங்க. ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு சிறப்புடையதாக இருக்கு. ஒரு சித்திரம் நிறைந்த சிற்பங்களாக இருக்கு. இப்படி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த வழியாக தான் மாணிக்க வாசகர் பெருமாள் வந்த வழி. இங்கே அவருக்காக ஒரு சிதை சிற்பம் வச்சுருக்காங்க அவருக்கு. நடராஜர் தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த வழியாக வந்திருக்கிறார். கிழக்கு கோபுரம் வழியாக வந்த மாணிக்க வாசகர். கண்டிப்பாக நீங்களும் தில்லை நடராஜர் கோயில் வந்தால் எல்லாத்தையும் பார்த்து நல்லா தரிசனம் பண்ணுங்கள்.